ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பாஸ்டனில் டே 2 நாங்கள் வந்து ஹோட்டலில் இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டக் டூர் போகிறோம். பாஸ்டனை ஃபுல்லாக அந்த சிட்டியை ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து சுற்ற போகிறோம். ஏன்னா நான் வெளியே போக முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம வெளியே இறங்க முடியாது. ஸோ டக் டூருங்கிறது என்னென்னா ஒரு பஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளேயே இருந்து நம்ம வந்து ஊரை சுற்றி காட்டுற மாதிரி தான். நாங்கள் வந்து ரூம் வந்து ஊருக்கு அவுட்டரில் தான் போட்டிருந்தோம். ஏன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு வெளியே தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் சயின்ஸ் மியூசியம் போயிட்டுருக்கோம். அங்கே முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஊரை வந்து டவுன் டவுன் அதுதான். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ஃபுல்லாக நம்மளை வந்து சுற்றி வர மாதிரி. சின்ன ஊர் தான், ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது. மெயினாக டவுன் டவுன் வந்து 2 to 3 ஸ்ட்ரீட் தான். அதனால் வந்து நமக்கு 1.5 ஹவர் ஆக்சுவலி இந்த டக் டூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 1.5 ஹவர் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து சயின்ஸ் மியூசியம் வந்தாச்சு. இங்கே வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டக் டூர் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து நாங்கள் நேற்று பண்ண மாதிரி சயின்ஸ் மியூசியத்திலே பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து $35 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து பார்க்கிங் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து இங்கேயே வந்து சயின்ஸ் மியூசியத்தில் என்ன பண்ணிட்டோம், காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 வந்து டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, டக் டூரு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வண்டியும் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். டக் டூர் போக வேண்டிய அந்த வண்டி வந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வண்டி தான் நாங்கள் போகிறது வந்து. ஸோ இந்த ரெட் கலர் இதில் தான் வந்து நாங்கள் போகிறோம். வந்து நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் கூட இங்கே வந்து கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட்டை வந்து இங்கே சயின்ஸ் மியூசியத்திலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து முன்னாடியே ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து டக் டூர். இது பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ரோட்லேயும் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிலேயும் வந்து என்ன ஆகும்னா போகும். ஸோ எப்படி இந்த வாத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து இதிலேருந்து லேண்ட்லேருந்து வாட்டருக்கு மூவ் ஆகும்ல, சேம் லைக் தட். ஸோ அந்த தீமை இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து டக் டூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோட்டில் தான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து போட் மாதிரி தண்ணியிலையும் போகும். ஸோ அதனால தான் இந்த இதுக்கு வந்து பேர் வந்து டக் டூர். கூட்டம்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். அது போக ஒரு 2 பேர் இருந்தாங்க, கப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. மற்றது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி டிரைவர் ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து கைடு மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து என்னென்ன அப்படின்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து கொண்டு போனார். ரொம்ப ஜாலியாக பேசிட்டு, ஸோ நம்மளுக்கு போர் அடிக்காமல் அங்கங்கே வந்து காமெடி பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து ட்ரிப்பை வந்து நம்மளுக்கு ஃபன்னியாக இருக்கிற மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ டூர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன் டவுனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எங்களுக்கு வந்து சுற்றி காட்டினார். இங்கே பாஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோஸ்டல் சிட்டினால் உங்களுக்கு வந்து, அதுவும் இல்லாமல் இது ஹிஸ்டாரிக்கலாக வந்து ரொம்ப மெயினான ஏரியா. ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும். அது போக இந்த பழைய காலத்து இந்த சர்ச்சு, அப்புறம் லைப்ரரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் இங்கே. அந்த சர்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸ் பார்த்தாவே தெரியும். சர்ச்செலாம் அந்த பழைய காலத்து சர்ச் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி சிட்டிக்கெல்லாம் வந்தோன்னா நம்ம இறங்கி நடந்தோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது வெளியே, எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியாது. ஏன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டக் டூர் மாதிரி எங்கள் பெரிய பாபா புக் பண்ணிட்டார். இதுனா நம்ம வண்டிக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிடலாம், சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம போய் வேணால் இறங்கி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் போகலை, ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் சில்லுன்னு இருக்கிறத விட உங்களுக்கு பார்த்திங்கன்னா விண்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காற்று வீசுகிறப்போ வந்து நம்மளால் நிற்கவே முடியாது. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிரும்.
பாஸ்டனில் வர பிளான்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் அப்படி இல்லைன்னா இந்த சம்மரில் வந்தீங்கன்னா நல்லாவே சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சிட்டியெல்லாம் நம்ம வந்து நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து நிறைய பிளேசஸ் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் எதுவுமே இந்த சர்ச் ஆகட்டும், இந்த பார்க்கு சென்ட்ரல் பார்க் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. அங்கே ஒரு ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது. இந்த டொனால்ட் டக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஆக்சுவலி உள்ளே இங்கேருந்தே தான் பார்த்தோம். எங்களால் வந்து உள்ளே பக்கத்தில் போய் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஏன்னா இங்கே பார்க்கிங் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஜஸ்ட்டு வந்து வண்டியிலே இப்படி சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் முன்னாடிக்கு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் அங்கே. ஸோ நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆக போகுது, நாங்கள் ரோட்லேருந்து இப்போ வந்து தண்ணியில் இறங்க போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வண்டி வந்து கரெக்டாக பாருங்கள் தண்ணியில் இறங்குது. ஸோ இந்த டக் இருக்குது பார்த்தீங்களா, டக்கு மாதிரி. ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டக் டூர்னு சொல்கிறோம். ஸோ நான் அடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தண்ணியில் சுற்றி பார்க்குறது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ரிவரு. இந்த ரிவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் ரிவர். இது வந்து நான் பார்ட் 1 வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இந்த ரிவர் நம்ம சயின்ஸ் மியூசியத்துலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா, அதே ரிவர் தான். இங்கேருந்து நம்ம சயின்ஸ் மியூசியத்தையும் நான் பார்த்துருப்போம், நம்ம ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சேம் லைக் டக் டூர். அந்த வண்டி போச்சு பார்த்திங்களா, சேம் இதே மாதிரி டக் டூர் தான். இன்னி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட் மாதிரி தான், நம்ம போட்டில் போவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம திரும்பவும் வந்து என்ன போயிடுவோமா, நம்ம வாட்டர்லேருந்து எங்கே போயிடுவோம், லேண்டுக்கு போயிடுவோம். போயிட்டு நம்மளுக்கு சயின்ஸ் மியூசியத்தில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணியில் தான் சுற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. What is your name? Arusa, is that right? Sai for short, Arusai. Arusa. And
Rusai, and people call you Sai for short, is that right? And Sai, I'm Professor Quackenstein, an honor to meet you. How old are you, Sai? 11 years old. And how long have you been a young person? About 11 years now. You know who you remind me of? This child named Sai. He looks just like you. I met him on a duck. Anyways, I was wondering if I could ask you a favor. Would you mind driving the duck for us for a little bit? Hey, Elton, I got somebody. Sai here is going to drive the duck for us. Ooh. There you go. Here, Elton will get out of your way. You said you're 11 years old, right? Yeah, let's see what could possibly go wrong. There you go. Hey, can I take the video? Of course. You know what? Do you have a still photo? Is that Dan back there? Bring the phone up here. We'll get a picture of him at the wheel. No, don't fix the middle. No. Go the other way, this way. Sai, what are you doing up here? Driving. What is it? You're driving? Okay. We want to go nice and straight up the river. Oh, hand me here. We'll get a picture of the pause the video. Let's get it on the camera. Oh, there we Wow, go. sir, you're doing good. Really. There it is. Got it. All right, Sai, look over this way. I don't know. Look over here and give us a smile. Nice one. And Sai, you did a great job driving the duck. I've got something for you. You get another sticker and a high five. High five. Nice job. Let's hear it for Sai. Yep. Nope, it's not on autopilot. We have a. Would you like to drive the duck? Hop up here. What's your name? Arjun? Is that right? All right. Let's get a shot of you driving the duck. I can use the same phone, right? For Yeah. picture? Yep. Yes. Look over this way, my friend. All right. Nice one. And here is a sticker for you. And a high five. Would you want to drive the duck for us? Come on up here. What's this guy's name? Davian? Yeah. Kavian. All right, Kavian, have a seat right here. Let's get a picture of you at the wheel. He is a real driver. Okay. Oh. Kavi, sit here. Kavian, look over here. Oh, there we go. There we go. And Kavian, Okay. you did a great job. Here's a sticker for you. Thank you, Ellen. And a high five. Nice job. All right, I noticed one other child back. Yeah, my friend with the Nike hat on. I already did. Oh yeah, you already did it. No, this guy here. That's who I wanted. Oh, you've got your own phone. Look at that. What's your name, my friend? Prakash. Is that? ஸோ அவ்வளோதான், நாங்கள் டக் டூர் முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து இந்த வெஹிக்கிளை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா டக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், பாஸ்டன்லேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், பாஸ்டன் ட்ரிப் முடிஞ்சு. ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நியூ ஆர்லண்ட்ஸ் வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.